காம்பெல்லாம் நல்லா இருக்குமா? எப்படி சாஃப்டா இருக்கும்? நல்லா இருக்கும், சாஃப்டாலாம் சூப்பராக இருக்கும், மெதுவாக இருக்கும் கறக்க. அந்த விதத்தில் எந்த தப்பு இல்லை, சின்ன பிள்ளை கூட கறக்கலாம். விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேருங்க? இந்திரா. இந்திரா. இப்போ நம்ம திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கும், திருக்கோயிலூர் தாலுக்கா. ஆமாம். சரிங்க. இப்போ என்ன ஊருங்க இது? அத்தனைபுரத்தூர். சரிங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு HF மாடு இருக்குது, கன்று போட்டுருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. என்ன கன்று போட்டிருக்கு? காலக்கண்ணு தான் போட்டுருக்கு. காலக்கண்ணு போட்டிருக்கு. போட்டு எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகுது. கன்று போட்டு 3 நாள் ஆகுதுங்க. சரிங்க சரிங்க. காலக்கண்ணு போட்டிருக்கு. எத்தனாவது ஈத்துங்க? 2வது. கன்று போட்டிருக்கு 2ஆம் ஈத்து. எவ்வளோ பால் கறக்கும்? ஃபஸ்ட்டு கண்ணுக்கு 17 லிட்டர் கிடந்துச்சு. 17 கறந்துச்சுங்க. சரிங்க. இப்போ வந்து 20 எதிர்பார்க்கலாம். 20 எதிர்பார்க்கலாம், 2ஆம் ஈத்து. ஆமாம். சரிங்க. இது நம்ம வீட்டிலேருந்தே கண்ணுலேருந்தே வளர்ந்து தான் எப்படிங்க? இல்லை, வாங்கிட்டு வந்து வீட்டிலே வளர்க்குறோம். அதாவது கண்ணுக்குட்டியே வாங்கிட்டு வந்துட்டு? ஆமாம். ஸோ எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த மாடுங்க. ஆமாம். பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லு. சுழியெல்லாம் சுத்தமா? சுத்தம். சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? சுத்தம் தான். சரி. கரைக்கு தான் கால் அணைக்கணுமா? எட்டி அதை உதைக்குமா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, சின்ன பிள்ளை கூட கறக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க. பா. எப்படி இப்படி திருப்பி இப்படி ஓட்டாங்க? நல்லா குணம் இல்லைங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மடியில் யார் வேணாலும் கை வைக்கலாம்? யாருனாலும் கை வைக்கலாம், சின்ன பிள்ளை கூட வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. இது கூட எத்தனை மாடு இருக்குங்க நம்ம வீட்டில் இப்போது? இது கூட இன்னும் 3 மாடு. 3 மாடு இருக்குங்க. இப்போ இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குது? ஆமாம், விற்கிறோம். எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 90,000. 90,000 விலை சொல்கிறீங்க. விலை வந்து அனுசரித்து சொல்லிக்கலாம் இல்லைங்களா? வாங்குறவங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் கம்பெனி சொல்லிக்கலாம் இல்லைங்களா? சொல்கிறோம். சரிங்க. இப்போ பால் கறந்து பார்க்கலாமா எப்படிங்க? கறங்க கூட பாருங்க. சரிங்க. மாடு கட்டிட்டு அப்படியே நீங்களே கொஞ்சம் பால் கறங்களேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெருசாக அடர்த்தி உணவுலாம் வச்சிருக்க மாட்டேங்க இல்லைங்களா? சும்மா கம்மியாக தான் வச்சுருப்பீங்க. ஆமாம். தீவனம்லாம் வைக்கல, இன்னும் வைக்கல. தீவனம்லாம் வைக்கலும். சரிங்க. அப்படியே இந்த முளைச்சில் கட்டுங்க, கட்டிட்டு அப்படியே பால் கறங்க பார்க்கலாம். வாமா. ஸோ இந்த மாடு வளர்க்குற அம்மாவுக்கு வந்து இங்கே பால் கறக்க மாட்டாங்களாங்க, பால் கறதை வந்து கறந்து போவாங்க. அண்டு நம்மளும் வந்து விளக்கெண்ணெய் போட்டு பால் கறந்து தான் பழக்கம். இவங்ககிட்ட எண்ணெய் இல்லைங்க, அப்படியே கறக்குறோம். அதனால தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து வராமல் இருக்குது, நமக்கு அந்த டக்குன்னு இழுக்க முடியல. எப்படி கறக்குறாங்க? இந்தானோட அந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அதனால் பால் கொஞ்சம் கீழே இருந்துட்டு இருக்குது. நான் புது ஆளுங்க, நானே வந்து உட்காந்து கறக்கிறேன். பட் இது வரைக்குமே இது கால் நவுத்தலைங்க. எண்ணெய் இல்லாமல் கறக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாடை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இவங்களுடைய தொடர்பு எண் 78 45 83 63 68ங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொண்டு இவங்கள்ட்ட நேரடியாக பேசலாங்க. இது பற்றி, இந்த மாட்டை பற்றிய முழு தகவல் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாடு என்ன விலை என்ன இதுன்னு சொல்லிட்டு, விலை வந்து 90,000 சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, விலை வந்து அனுசரித்து கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன விலை எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். விருப்பமுள்ளவர்கள் இந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு வெள்ளை கலரில் இவங்களுடைய தொடர்பு எண் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். நன்றிங்க.